எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. ஆண்டுகள் 1000 ஆண்டவன் அடிமலர் அருளை அருள். தமிழ் துர்முக்கியான் திருவள்ளுவர் ஆண்டு 2048, ஆங்கிலம் ஆண்டு 2017, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1438. தமிழ் தை மாதம் 27ஆம் நாள், ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள், முஸ்லிம் ஜமாத்துல் அவ்வல் மாதம் 11ஆம் நாள். கிழமை வியாழன், திதி திரையோதசி, முற்பகல் 9:25 வரை. அதன் பின்னர் சதுர்த்தசி. நட்சத்திரம் புனர்பூசம், முற்பகல் 10:57 வரை. அதன் பின்னர் பூசம். யோகம் அமிர்த யோகம். आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः. देवानां च ऋषीणां च गुरुं काञ्चन सन्निभं बुद्धिभूतं त्रिलोकेशं तं नमामि बृहस्पतिम्. ॐ वृषभध्वजाय विद्महे घृणिहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्. ராகுகால் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 மணி வரை. சுப காரியங்களுக்கான சுப ஓரைகள் காலை 9 முதல் 10:30 மணி வரை. பிற்பகல் 1 முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 முதல் 7 மணி வரை. இரவு 8 முதல் 9 மணி வரை. சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். சின்ன அம்பு பேடு சின்னம்பேடு. சிறுவர் அம்பு எடு சிறுவரம் பேடு.
சிறுவர் போர் புரிந்த சிறுவாபுரி. கலியுகத்தில் பேசும் முருகன், வரம் மிகுந்த பெருமான். பிரார்த்தனை திருக்கோயில். அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூலவன். இராமாயண காலத்தில் கூறப்பட்ட குசலபுரியே இன்றைய சிறுவாபுரி என்பது பெரியோர் வாக்கு. அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூலவர் நவக்கிரகம் தவிர மற்ற விக்கிரகங்கள் பச்சைக்கல்லில் அமைந்தவர். சிறுவை திருப்புகழ் 4 பாடியவர் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள். சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியார் தன் சிறுவை தனில் மேல் பெருமாள் வேண்டுவன தரும் திருப்புகழ். வானவர் ஊரினும் வீராகி வீரள காபுரி வாழ்வினும் மேலாகவே திரு வாழ் சிறு வாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாள் அர்ச்சனை திருப்புகழ். ஆடகம் பயில் கோபுரமா மதில் ஆலயம் பல வீதியுமே நிறை வான தென் சிறுவாபுரி மேவிய பெருமாள் தீயவை நீக்கும் திருப்புகழ். செயமதான நகர் அமர்ந்த அழகைப் போல் வளமிகுந்த சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாள் வரம் தரும் திருப்புகழ். தனில்மேவும் பெருமானாக வீட்டிற்கும் அருள்மிகு சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் பிரார்த்தனை தலமாக உள்ளது. பிரார்த்தனை தலம் என்றால் நம்ம வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடிய தலம். சிறுவர்கள் இருவரான ராமருடைய புதல்வர்கள் லவன் குஜவன் இருவரும் ராமபிரானுடன் போரிட்டு வெற்றி பெற்ற தலம். எனவே இவர்கள் சிறுவர்கள் போர் புரிந்த இடம் சிறுவர் போர்புரி சிறுவாபுரி என்று பெயர் வந்துள்ளது. சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் ஐம்பொறிகளையும் ஐம்பூதங்களையும் அடக்கு அடக்கு என்று கூறுவது போல் ராஜகோபுரம் அமைந்திருக்க பக்தர்கள் உள்ளம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்கிணங்க உயரமான கொடிமரம். பிரம்மன் சிவபெருமானை காண வரும் சமயத்தில் முருகனை மதிக்காமல் சென்றதால் பிரம்மனிடம்
நான் இருப்பது தெரியவில்லையா என்று கூற அதற்கு பிரம்மன் என்ன வேண்டும் என்று கேட்க ஓம் எனும் பிரணவத்திற்கு பொருள் கேட்கிறார். அவ்வாறு பொருள் கேட்கும்போது பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் பிரம்மன் இருப்பதாக ஒரு வரலாறு உண்டு. அவ்வாறு இருக்கக்கூடிய பிரம்மனை தலையிலே குட்டி சிறை வைத்த இடமாக ஆண்டார்குப்பம் எனும் திருத்தலம் அமைந்துள்ளது. பிரம்மனை சிறை வைத்தவுடன் படைக்கும் தொழிலை மேற்கொள்வதற்காக முருகனே அத்தொழிலை மேற்கொள்கிறார். அவ்வாறு செய்யும்பொழுது விக்னேஸ்வரர் சன்னதியும் அதற்கு அடுத்ததாக ஆதி முருகன் சன்னதியும் அப்படியே வலம் வரும்பொழுது முனீஸ்வரர் சன்னதி, வெங்கட்ராயர் சன்னதி, நாகர் சன்னதி, பைரவர் சன்னதி, நவகிரகம் சன்னதி முதலிய வலம் வந்தால் கொடிமரத்தின் அருகே மரகத பச்சைக்கல்லில் மயில் மாட்சியுடன் விளங்குகிறது. மயிலை அடுத்தபடியாக நந்தீஸ்வரர், நந்தீஸ்வரருக்கு அடுத்தபடியாக உள்ளே சென்றால் அருணாமலையார், உண்ணாமலை அம்மன் ஆகியோர் வீற்றிருக்கிறார்கள். அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்பைக்கும் நடுவிலே வள்ளி மணவாள பெருமான் வள்ளியை கரம் பிடித்தபடி மணக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். இவ்வாலயத்திலே விநாயகர், அருணாதிலேஸ்வரர், உண்ணாமலையம்மன், சூரியர், பைரவர், நந்திகேஸ்வரர், மயில் ஆகியன மரகதக்கல் என்னும் பச்சைக்கல்லில் அமைந்துள்ளது ஒரு தனிச்சிறப்பாக உள்ளது. முருகன் 4 அபயகரங்களுடன் விளங்குகிறார். வலது கை அபயஸ்தகமாகவும், வலது பின்கரம் ருத்ராட்ச மாலையுடன், இடது பின்கரம் கிண்டியுடன், இடது முன்கரம் கட்காஸ்தமாகவும் வைத்து அருள்பாலிக்கிறார். இது பிரம்மசாஸ்தா ரூபம். பிரம்மனை வழிபாடு செய்பவர்களும் நவகிரகத்தில் குருவுக்கு ருத்ராட்ச மாலை, கிண்டி முதலிய ஆயுதங்கள் இருக்கின்றன. அதே ரூபத்தில் முருகன் இங்கு வீட்டிருப்பதால் திருமணத்திற்காக வருபவர்கள் வள்ளியும் முருகனும் கைப்பிடித்து இணைந்த கோலத்தில் மணவாள பெருமானாக வீட்டிற்கக்கூடிய தலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு விரைவிலே திருமணங்கள் நடைபெறுகிறது. யோகத்தில் தஸ்ய வாசக பிரணவம். ஒரு வாசகம் அது பிரணவம். அகார உகார மகாரத்தின் சம்மேளனமே ஓ என்பதா. ஓம் என்பதற்குள் ஒளியாகவும் ஒலியாகவும் இறைவன் இருக்கின்றான். ஓம் என்ற மந்திரத்தை ஜபம் செய்தல் கூடாது. அஜபமாக உள்ளுக்குள்ளே இருத்தல் வேண்டும்.
ஓம் என்பதற்குள் இறைவன் இருக்கின்றான். ஓம் என்பது உள்ளத்தில் உரைகின்றது. இறைவன் உள்ளத்துள் ஒளிர்கின்றான். உள்ளத்துள் ஒளிரும் இறைவன் ஓமைக்கு எட்டாத திருமுருகப் பெருமான். அவனை உள்ளத்துள் நிறுத்தினால் அந்த பக்தன் அனைத்து பேற்றையும் பெற்றருள்வான். ஓங்காரத்தின் சூட்சும பொருளை அறியாத நான்முகனான பிரமதேவருக்கு தண்டனை கொடுத்ததும் அந்த ஓங்காரத்தின் சூட்சும பொருளை சிவபிரானுக்கு உபதேசம் செய்ததும் இது சிவபிரான் அமைத்தருளிய திருவிளையாடு. அந்த ஓங்கார பொருளை நந்திதேவருக்கு உபதேசம் செய்தருளினார். அந்த ஓம்கார பொருள் நந்திதேவரின் வாயிலாக சிவயோக முனிவருக்கு அமைகின்றது. சிவயோக முனிவரிடம் இருந்து பதஞ்சலி மகரிஷிக்கு கிடைக்கிறது. அதன் பின்னர் திருமூலர் உள்ளிட்ட சித்த புருஷர்கள் அனைவரும் அந்த ஓங்காரத்தை அடைந்து அதுவே மிகப்பெரிய 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 வட்டமாகி திருக்கைலாய பாரம்பரியம் என்று விரிகின்றது. இங்கே வாஸ்துக்கு அதிபதி பிரம்மா. பிரம்மனுக்கே அதிபதியாக முருகன் இருக்கின்ற இத்தலத்தில் வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு சொந்தமாக வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் அபிவிருத்தி முதலிய நடைபெறுவதாகவும், திருமண வரம் வேண்டி வந்து 6 வாரங்கள் வழிபாடு செய்பவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடைபெறுவதாகவும் வரலாறுகள் உள்ளது. குங்குமவர்ணாய மகாமோகனாய துவாதசாட்சராய சர்வசத்ருஹராய பரசைன்ய வித்வம்சகாய தேவசேனாதிபதயே சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இச்சா சக்தியான வள்ளியம்மை அற்புதமாக அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புடன் கூடிய அந்த அம்மை தம் மணவாள பெருமான் திருமுருகனை கைத்தலம் பற்றும் திருமண திருவருள் திருக்காட்சி. கைத்தலம் பற்றுகின்ற பொழுது இயற்கையாய் பெண்ணுக்கு ஏற்படும் கூச்சம், நாணம், பயிர்ப்பு காரணமாக வள்ளியம்மை உய்யாரமாக லேசாக சற்றே முன் சாய்ந்து ஒரு விழி மூடிய நிலையில் நிற்கின்ற திருக்கோலம். இங்கே பின்புறத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது வள்ளி கள்ளத்தனமாக அரைக்கண் பார்வையாக திருமுருகப் பெருமானை நோக்குவது போல் அமைந்திருக்கின்றது. இது வள்ளி திருமணம். ஓம் அதுலாஜ நமஹ, ஓம் அமிர்தாஜ நமஹ, ஓம் அகோராஜ நமஹ, ஓம் அனந்தாஜ நமஹ, ஓம் நயவிக்ரமாஜ நமஹ, ஓம் அநாதநாதாஜ நமஹ, ஓம் அமலாஜ நமஹ, ஓம் அப்ரமத்தாஜ நமஹ, ஓம் அமரப்பிரபவே நமஹ, ஓம் அரிந்தமாஜ நமஹ, ஓம் அகிலாதாராஜ நமஹ, ஓம் ஆஜ்யாஜ நமஹ, ஓம் ஆகமசம்ஸ்துதாஜ நமஹ, ஓம் ஆர்த்தசம்ரக்ஷணாஜ நமஹ, ஓம் ஆஜ்யாஜ நமஹ, ஓம் ஆனந்தாஜ நமஹ, ஓம் ஆர்ஜசேவிதாஜ நமஹ, ஓம் ஆஸ்ரிதேஷ்டார்த்தம். கலியுகத்தில் பேசும் கடவுளான் அருள்மிகு பாலசுப்பிரமணிய பெருமானின் அருட்பார்வை பக்தர்களுக்காக சிறுவை மேவி வரம் மிகுந்த பெருமான் பக்தர்கள் வேண்டும் வரங்களை அள்ளித்தர
உடலும் உள்ளமும் லேசாகி மிதந்து வர பக்தர்கள் தம்மை இழந்து திருமுருகப் பெருமானின் திருவடிகளில் சரணடைகின்றனர். ஆகம சார ஸ்வரூபன் சேவல மாமையில் பிரீதன் தேவசேனாதிபதி தந்தரள மணிமார்பன் தன் தமிழ்மிகு நேயன் சந்தமும் அடியார் சிந்தையில் குடிகொண்டவன் செம்பொன் எழில் சொரூபன் புண்டரிக விழியாள் தேவேந்திரன் மகள் மணவாளனின் முன் வலது கரம் அடியவருக்கு அபயம் அளிக்க பின் வலக்கரம் ஜபமாலை ஏந்தி இருக்க முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்மசாஸ்தா திருக்கோலத்தில் அமைந்துள்ள நான்முகக் கடவுளான பிரமனை ஓ என்ற பிரணவ மந்திரத்திற்கு உட்பொருள் தெரியாத காரணத்தினால் தண்டித்து அந்த பிரமனின் படைத்தல் தொழிலை ஏற்றுக்கொண்ட திருக்கோலம் இந்த முருகப்பெருமான். ஓம் உதக்ராஜ நமஹ. ஓம் உக்ரலோச்சனாஜ நமஹ. ஓம் உன்மத்தாஜ நமஹ. ஓம் உஷ்டசமனாஜ நமஹ. ஓம் உத்வேகாஜ நமஹ. ஓம் உரகேஸ்வராஜ நமஹ. ஓம் உருப்பிரபாவாஜ நமஹ. ஓம் உதீர்ணாஜ நமஹ. ஓம் உமாசூனவே நமஹ. ஓம் உதாரதிஜே நமஹ. ஓம் ஊர்ध्वरेतस्सुताज नमः. ஓம் ஊர்ध्वगतिदायकाज नमः. ஓம் ஊர்ஜபாலகாज नमः. ஓம் ஊர்ஜிதாज नमः. ஓம் ஊர்ध्वकाज नमः. ஓம் ஊர்ध्वाज नमः. ஓம் ஊர்ध्वलोकैकनायकाज नमः. ஓம் ஊர்ஜவதே நமः. ஓம் ஊர்ஜிதோதராज नमः. ஓம் ஊர்ஜிதோர்ஜிதசாசனாज नमः. ஓம் ऋषिदेवगणस्तुत्याज नमः. ஓம் ऋणत्रयविमोचनाज नमः. ஓம் ருஜுரூபாज नमः. ஓம் ருஜுகராज नमः. ஓம் ருஜுமார்गप्रदर्शकाज नमः. ஓம் ருதும்பராज नमः. ஓம் ருஜுப்ரீதாज नमः. ஓம் ऋषभाज नमः. ஓம் உத்திதாज नमः. ஓம் ருचे नमः. ஓம் लुलितोद्धारकाज नमः. ஓம் லூதபவபாசप्रभञ्जनाज नमः. ஓம் ஏணாங்கதரசத்புத்ராஜ நமः. ஓம் ஏகஸ்மை நமः. ஓம் ஏனௌகநாசனாஜ நமः. ஓம் ஐஸ்வர்யதாஜ நமः. ஓம் ஐந்திரபோகினே நமः. ஓம் ஐதிஹ்யாஜ நமः. ஓம் ஐந்திரவஜ்ஜுதஜே நமः. ஓம் ஓஜஸ்வினே முருகப்பெருமானுக்கு தெற்கே அண்ணாமலையார் மரகத பச்சை கரும்பச்சை வைரம் போல் பிரகாச ஜோதியாக திருக்காட்சி பெரிய மரகதலிங்கம். ஓம் ஔக்ராஜ நமः. ஓம் ஔன்னச்சதாஜகாஜ நமः. ஓம் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய அர்ச்சனை திருப்புகழ், வரம் தரும் திருப்புகழ், தீயவை நீக்கும் திருப்புகழ் என்ற திருப்புகழ்களை பக்தர்கள் பாடி ஓதி ஓதி உள்ளம் குளிர்ந்தால் சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமியின் பேரருளை பெற்று உய்யலாம். மாதாந்திரமாக கிருத்திகை தோறும் ஒரு 6 கிருத்திகைகள் வழிபாடு செய்கிறார்கள். அவ்வாறு வருபவர்களுக்கு அந்த 6 வாரங்கள் முடிந்தவுடன் பிரார்த்தனை நிறைவேறியதாக கூறுகிறார்கள். இவ்வாலயத்திலே சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி பால்குடம் காவடி முதலிய அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்றைய தினம் மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம், ஆதி மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் முதலியவை நடைபெறுகின்றன. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக விளங்குகிறது. அந்த நாட்களிலே விரதம் இருந்து முருகனை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். அதற்கடுத்தாற்போல் ஆடி கார்த்திகை குறைந்தபட்சம் ஒரு 5000 முதல் 6000 மக்கள் நடைபயணமாக ஆலயத்திற்கு வந்து பரணி அன்று இரவு இங்கு தங்கி கிருத்திகை காலையில் காவடி பால்குடம் முதலிய அபிஷேகங்கள் ஆறுமுக சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்து மூலவரை தரிசித்து வழிபாடு செய்கிறார்கள். அன்றைய தினம் முருகனுக்கு மலர் அலங்காரம் சிறப்பாக செய்யப்படுகிறது. அன்றைய தினம் சந்தனக்காப்பு அலங்காரமும் நடைபெறுகின்றது. ஆவணி மாதம் கிருத்திகையில் உள்ளூர் கிராம பிரமுகர்கள் மக்கள் அதிகமாக வந்திருந்து வழிபாடு செய்கிறார்கள். கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் வெறு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் விநாயகர்,
ஆதி மூலவர், அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்பாள், மூலவர் ஆகிய சன்னதிகளில் சந்தனகாப்பு அலங்காரம், அபிஷேகம் நடைபெற்றவுடன் சிறப்பாக நடைபெற்று பக்தர்கள் தரிசனத்திற்காக வழிபாடு செய்ய வருகிறார்கள். அன்று மாலை 6 மணி அளவிலே சொக்கப்பனை ஏற்றுதல் எனும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருமுருக பெருமானே மூல பரம்பொருள் என்கிறது கௌமார தத்துவம். ஆதிகுரு சாட்சாத் முருகப் பெருமான் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் அமைத்தருளி 6 சமயங்கள் கானாபத்தியம், சைவம், வைணவம், சாத்தம், கௌமாரம், சௌரம். இதில் கௌமார தத்துவத்தை கந்த கடவுள், பக்தர்களின் சொந்த கடவுள், விந்தை மிகு தமது லீலைகளால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எடுத்துரைக்கும் திரு உருவமே சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி. ஓம் கம்பீராஜ நமஹ, ஓம் கிரிஜாத்மஜாஜ நமஹ, ஓம் கூடரூபாஜ நமஹ. ஸ்காந்த புராணத்தை வியாச பகவான் பாடி அருளினார். புராணங்கள் 18, 18ம் 4 லட்சம் கிரந்தங்கள். இதில் ஸ்காந்த புராணம் மட்டும் 1 லட்சம் கிரந்தம். ஆதலின் பெரியோர்கள் கூறுவர், கந்த புராணத்திற்கு இணையான புராணம் ஏதும் இல்லை என்று. வடமொழியில் அமைந்திருந்த ஸ்காந்த புராணத்தை நகரேஷு காஞ்சி என்று காளிதாசனால் வர்ணிக்கப்பட்ட கச்சியம்பதி எனும் காஞ்சி திருத்தலத்திலே குமரக்கோட்டத்திலே அமைந்திருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் தமிழில் பாடி அருளினார். அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய். திருமுருகப் பெருமான் வந்ததால் உலகம் உய்கின்றது, உலக மக்கள் உய்கின்றனர், அனைவரும் அருள் பெறுகின்றனர். சீர்மிகு சிறுவாபுரி திருத்தலத்தில் பக்தர்களின் வேண்டுதல் நல்ல இல்லம் அமைய. இல்லால் என்ற பெயருக்கு இல்லை என்ற சொல்லை சொல்லாதிருப்பவளே இல்லா. அந்த இல்லாளுக்கும் இனியவனுக்கும் ஓர் நல்ல இல்லம் அமைத்து தருவதில் சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி அருள்பாலி தருளுகின்றார். ஓம் சேதீகிருதமனக்லேசாய நமஹ, ஓம் சத்ரீகிருதமஹாஜசசே நமஹ, ஓம் சேதிதா. இந்த ஆலயத்திலே பக்தர்கள் பெரும்பாலும் பரிகார தலம் என்று நம்பி வருகிறார்கள். அவ்வாறு பரிகாரம் செய்யக்கூடிய தலமாக இது அமைவதில்லை. இங்கே வந்து பிரார்த்தனை ஸ்தலம் மட்டுமே. நாம் வேண்டுவதை, வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடிய முருகன் இங்கு அரசாட்சி புரிந்து வருகிறார். பக்தர்கள் தங்களால் இயன்ற அளவு ஆலயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும், அவ்வாறு வைத்துக் கொண்டாலே முருகன் அடியார்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஓம் ஜகத் பூஜ்யாய நமஹ, ஓம் ஜகஜ்ஜேஷ்டாய நமஹ, ஓம் ஜகன்மஜாய நமஹ, ஓம் ஜனகாய நமஹ, ஓம் ஜாஹ்னவி சோனவே நமஹ, ஓம் ஜிதாமித்ராய நமஹ, ஓம் ஜகத்குரவே நமஹ, ஓம் ஜயினே நமஹ, ஓம் ஜிதேந்திரியாய நமஹ, ஓம் ஜைத்ராய நமஹ, ஓம் ஜராமரணவர்ஜிதாய நமஹ, ஓம் ஜோதிர்மயாய நமஹ. திருமுருகப் பெருமானின் வேல் துள்ளி வருகிறது. வேல் துன்பத்தை துடைப்பதற்காக. ஆணவமலம் சூரபன்மன், கண்மமலம் சிங்கமுகாசூரன், மாயாமலம் தாரகாசூரன், இந்த மும்மலங்களையும் அடித்தவன் முருகப் பெருமான். அத்திருமுருகனின் திருவேல் ஞானவேல், சக்திவேல், வெற்றியை பற்றி இழுக்கின்ற வேல். அந்த வேல் தத்துவம்
அகில உலகத்திலேயே மிக அளப்பரியது. திருமுருகப் பெருமானின் திருவேலை மனதிலே தியானித்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் வேல் காக்க என்று நாள்தோறும் 108 முறை அஜபமாக ஜபித்தார் அந்த வேல் நமது சொந்த வேல் ஆகும். அது மட்டுமின்றி திருமுருகப் பெருமானின் மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ என்ற மந்திரமும் திருமுருகப் பெருமானின் திருவருளை பெற்றுத் தரும். இந்த அருளாடல் அனைத்தும் அமைவது சீர்மிகு சிறுவாபுரி திருத்தலத்திலே சிந்தையிலே வந்தனை செய்து சீர்மிகு சிறுவாபுரி முருகப்பெருமான் தியானிப்போமாக, பிரார்த்திப்போமாக. ஓம் தக்காநாத பிரீதிகராஜ நமஹ. ஓம் டுளிதாசுரசங்குலாஜ நமஹ. ஓம் தாகிதாபரசந்தோஹாஜ நமஹ. ஓம் டுண்டிரி விக்னேஸ்வரானுஜாஜ நமஹ. ஓம் தத்வஜாஜ நமஹ. ஓம் தத்வகாஜ நமஹ. ஓம் தீவ்ராஜ நமஹ. ஓம் தபோரூபாஜ நமஹ. ஓம் தபோமஜாஜ நமஹ. ஓம் த்ரஜீமஜாஜ நமஹ. ஓம் த்ரிகாலஜ்ஞாஜ நமஹ. ஓம் த்ரிமூர்த்தஜே நமஹ. ஓம் திரிகுணாத்மகாஜ நமஹ. ஓம் த்ரிதசேஷாஜ நமஹ. ஓம் தாரகாரஜே நமஹ. ஓம் தாபக்னாஜ நமஹ. ஓம் தாபசப்ரியாஜ நமஹ. ஓம் துஷ்டிதாஜ நமஹ. ஓம் துஷ்டிகிருதே நமஹ. ஓம் தீக்ஷ்ணாஜ நமஹ. ஓம் தபோரூபாஜ நமஹ. ஓம் த்ரிகாலவிதே நமஹ. ஓம் ஸ்தோத்ரே நமஹ. ஓம் ஸ்தவ்யாஜ நமஹ. ஓம் ஸ்தவப்ரீதாஜ நமஹ. ஓம் ஸ்துதாஜ நமஹ. இத்திருத்தல திருக்கோயில் சென்னையிலிருந்து கல்கத்தா செல்லும் நெடுஞ்சாலை சென்னையிலிருந்து 33வது கிலோமீட்டரில் இடது பக்கம் பிரியும் சாலையில் அமைந்துள்ளது. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். எல்லாம் வல்ல வள்ளி தேவசேனா சமேத திருமுருகப் பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலும் ஔவைக்கும் மூத்தவளே ஆனாலும் இளையவளே எத்திசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழணங்கே முருகனே தமிழ், தமிழே முருகன், தமிழ்த்தாயே உன்னுடைய அன்பு ஆசையினாலும் இந்த நல்ல இனிய நாளிலே தைப்பூசத் திருநாளிலே ஒரு தமிழ் பாசத்தோடு பக்தி வாசத்தோடு மொத்தத்திலே பரம நேசத்தோடு பக்தியே வடிவாகிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களை நல்ல நேரத்தில் சந்திப்பதில் பெரும் பாக்கியம் அடைகின்றேன், நன்றி கூறுகின்றேன். தைப்பூசம், அதில் குடியிருப்பது ஒரு அருமையான தமிழ் பாசம். உண்மையிலே இந்த திருநாளிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் மூச்சாக பக்தி வாசம், பெருமானிடம் பரமநேசம். இதுதாங்க தைப்பூசம். இந்த தைப்பூசத்துக்கு அற்புதமான பல மகிமைகளை நமக்கு பெரியவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்றதை
நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமல்லவா? என்னென்ன பெருமைகள் எல்லாம் இந்த தைப்பூச திருநாளுக்கென்று சொல்கிறார்கள். உண்மையிலே சிவபெருமானுக்கும் உமையம்மையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் இது மிகுந்த உகந்த நாள். அது மட்டுமல்ல, கந்த புராணத்திலே கச்சியப்பர் பாடிய அற்புதமான அந்த வள்ளியம்மை திருமண படலம், அதுதான் அந்த கந்த புராணத்திலே காதல் புராணமாக, முருகனுடைய சொந்த புராணமாக வந்த புராணம் அது. அந்த புராணத்திலே அந்த காதல் திருமண படலத்திலே வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் முடித்து வைத்த மிக மங்களமான நாள்தான் இந்த தைப்பூசம். அது மட்டுமா, திருவரங்கநாத பெருமான் தன்னுடைய தங்கைக்கு சீர்கொடுத்து அனுப்பிய சீரான பேரான நாள். அது மட்டுமில்லை, தமிழிசைக்கே உரிய சொத்தாகிய காவடி, அந்த காவடி சிந்து இடும்பன் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்த நாள். அது மட்டுமல்ல, சூர பதுமனை அழிப்பதற்காக சக்தி வேலை தாய் கந்தனுக்கு கொடுத்த உயிரான நாள். அதே போல வடலூரிலே அன்னதானம் ஆரம்பித்து வயிறை நிரப்பிய நாள். 7 திரைகளை தூக்கி தைப்பூச ஜோதி தரிசனத்தை உலகுக்கு வள்ளல் பெருமான் காண்பித்த நாள். அதே போல சாம்பலாக இருந்தவளை சரித்திரமாக்கினாரே யார்? ஞானசம்பந்த பெருமான். பூம்பாவையை தன்னுடைய பதிகத்தாலே சாம்பலை சரித்திரமாக்கி சன்மார்க்கமாக்கி உயிர்ப்பித்த நாள்தான் இந்த தைப்பூச நன்னாள். அன்பர்களே, இந்த தைப்பூச நாளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? இது எல்லாம் ஏற்கனவே சொல்லி சென்ற கருத்துக்கள் தான். நினைவுபடுத்த வேண்டிய காரணம் என்ன? காரணம், இது கலியுகம். தர்மம் ஒரு காலிலே நின்று கொண்டு ஆடிக்கொண்டிருக்கும் கலியுகம். இந்த யுகத்திலே நாம் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நல்ல யுகமாக மாற்றுவதற்கு முனைந்தால்தானே இருக்கும் காலத்தை சௌக்கியமாக கழிக்கலாம். அதற்கு ஒரே ஒரு துணை என்னங்க? பக்தி தான். பக்தி பக்தி பக்தி. இந்த தைப்பூச திருநாளிலே பக்தியோடு முருகனுக்கு மாலை போட்டு விரதமிருந்து நாம் வேண்டியது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தால் அத்தனையும் நடக்குமா போல திருமுருகப் பெருமான் அருள் செய்த பெருமைகளைத்தான் இவ்வளவு நேரம் நான் பட்டியலாகச் சொன்னேன். வேண்டியது நடந்தே தீரும். எப்பொழுது? பக்தி சிறப்பாக இருந்தால். பக்தி எப்படி வரும்? இப்பொழுது நான் ஆதிசங்கர பெருமான் நமக்கு சொல்லிய ஒரு அற்புதமான கருத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். எல்லோரும் சொல்லுவார்கள் திருவிழா என்று எழுதிப்பார், அதை திருப்பி போட்டுப்பார் விழாதிரு என்று வரும். ஆக இந்த உலகத்திலே ஒவ்வொரு திருவிழாக்களும் ஏதாவது ஒன்று விழாதிருக்கத்தான் நடத்தப்படுகின்றன என்பது பலர் சொல்லி கேட்டிருக்கிறோம். ஆதிசங்கர பெருமான் இந்த திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் எதற்காக நாம் நடத்துகிறோம் என்பதற்கு ஒரு அற்புதமான வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்னங்க, பொங்கல்னா சாமிக்கு நிவேதனம் வைக்கிறோம், தீபாவளினா வைக்கிறோம் கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சி, தைப்பூசம்னா முருகப்பெருமானுக்கு நிவேதனம் வச்சு கும்பிடுறோம். நம்ம வைக்கிற பருப்பு பாயாசமும் பொங்கலும் சுண்டலும் பழமும் பெருமான் பார்க்காததா? அவர் படைத்ததை வைத்து அவருக்கே வைத்து விளையாட்டு காட்டி நிவேதனத்தால் மகிழக்கூடிய ஒளிப்பொருளா அவர்? அவர் படைத்ததை அவருக்கே படைப்பதில் மகிழும் குழந்தைத்தனமா அவருக்கு? சற்று நினைத்து பாருங்கள். இது ஆதிசங்கர பெருமான் சொன்னது. என்ன சொல்கிறார்? பண்டிகைகள் என்பது நாம் எடுக்கக்கூடிய சமயச் சடங்குகளுக்காக அல்ல. வேல்காவடியோ பூக்காவடியோ பால்காவடியோ பன்னீர் காவடியோ அதில் மட்டுமே மகிழ்ந்து விடுவான் முருகப்பெருமான் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அப்ப என்ன? சமயச் சடங்குகளுக்காக மட்டுமல்ல, அப்போ நிவேதனத்துக்காக மட்டுமல்ல, அப்போ நம்ம செய்கிற புண்ணியங்களின் பெருக்கத்திற்காகவா? அதுக்கு மட்டுமல்ல என்று சொல்லி ஒரு வரியை சொல்கிறார். அதைத்தான் இந்த பக்தியான நேயர்களுக்கு அடியேன் பதிவு செய்ய விரும்புகிறேன். எதை சொல்லுகிறார் தெரியுமா?
இந்த உலகத்திலே பண்டிகைகள் திருவிழாக்கள் எதற்காக கொண்டாடப்படுகின்றன என்றால் பக்தியை பழக்கப்படுத்தவே இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. எது பழக்கமாகுதோ அப்புறம் வழக்கமாகிடும். பக்தி பக்தி என்று குழந்தைக்கு சிறு வயதிலே நாம் சொல்லித் தரும்போது அந்த பக்தி பயணமானது எங்கு சென்று முடிகின்றது அன்பர்களே, சற்று யோசித்து பாருங்கள். பக்தியிலே ஆரம்பித்து பயணிக்க ஆரம்பித்தால் அது முடியக்கூடிய இடம்தான் ஞான நிறைவு. அன்பர்களே, இதை ஏன் இந்த தைப்பூச திருநாளிலே சொல்கிறேன்? வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு வாழ்க்கை வழி தருகின்றார். அருட்சக்தி தோன்றுவதற்கு கிருத்திகையும், வேதாந்த விளக்கங்களுக்கு விசாகமும், 6 லட்சியங்களுக்கு சஷ்டியும், சதா சுபகாரியங்களுக்கு செவ்வாயும், அன்பர்களே மொத்தத்திலே நாம் பெற வேண்டிய ஞான நிறைவிற்கு இந்த தைப்பூசமும் வழிவகுக்கும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு அடியெடுத்து கொடுத்திருக்கின்றார். ஞான நிறைவு சரி, முதல்ல ஞான ஆரம்பம் என்ன அதுவே நம்மளுக்கு தெரியாதே. இப்போ இந்த தைப்பூசத்தில் நாம் வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் நிலம் கேட்கிறதா, பலம் கேட்கிறதா, செல்வாக்கா, அந்தஸ்தா, ஆள்பலமா, இதெல்லாம் இருக்கு, ஏற்கனவே நிறைய இருக்கு. நமக்கு வேண்டியது என்ன? ஞானம். அப்போ அந்த ஞானம்ங்கிறது என்னன்னு தெரிய வேண்டாமா? அப்படியே பழங்காலத்து ஒரு வரியை எடுத்து பாருங்க. மோனம் என்பது ஞான வரம்பு அப்படின்னு சொல்றாங்க. மோனம்னா என்ன? பேசாம இருக்கிறது. பேசாம இருக்கிறது தான் ஞானம்னு பேசித்தான் சொல்ல வேண்டியிருக்கு நம்ம நிலைமை அன்பர்களே. உண்மைதான். இந்த உலகத்திலே எவன் ஒருவன் மௌனத்தை அதிகமாக நேசிக்கின்றானோ அவன் ஞான வரம்பினை தொடுகின்றான். தைப்பூசத்திலே வேண்டியது நடப்பதற்கு முதல் படி எடுத்து வைத்து விட்டான் என்று அர்த்தம். அப்ப ஞான வரம்புங்கிறது என்னங்க? 3 வயசா, 10, 20 அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஞானத்துக்கு வயசே கிடையாது. தைப்பூசத்தை பற்றி சிறப்பாக பாடிய ஞானசம்பந்த பெருமான் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவா என்று தைப்பூசத்திலே ஒரு சாம்பலை சரித்திரமாக்கிய ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானம் கிடைத்தது 3 வயதிலே. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண்மதி சூடி அப்படின்னு 3 வயசுல ஞானப்பாலை உண்டு பாடினார். பட்டினத்து பெருமானுக்கு இந்த ஞானம் கிடைத்தது 5 வயதிலே. சிவ 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 அப்படின்னு 5 வயசுல பாடினார். 7 வயதிலே கதாதரர் என்று சொல்லப்படும் பரமஹம்ச பெருமானுக்கு ஞான நிறைவு கிடைத்தது. எப்படி? வயல் வரப்பிலே நடந்து சென்றார், அண்ணாந்து பார்த்தார். அங்கே அற்புதமான கரிய மேகம், அதிலே வெள்ளை கொக்கு பறக்கின்றது, கருமை வெண்மை. அந்த வண்ணத்திலே எண்ணத்திலே லயித்து பூமாதேவி சாட்சியாக வயல் வரப்பிலே விழுந்து முதல் ஞான நிறைவினை அடைகின்றார். 12 வயதிலே ரமண மகரிஷி தன்னை 4 பேர் தூக்கி செல்வது போல, அந்த காட்சி யாராவது நினைச்சு பார்ப்போமா? 1940 பிறந்த வருஷம்னா நம்ம முடிய போற வருஷத்தை நினைச்சு பார்ப்போமா? அது கொஸ்டின் மார்க்கா இருக்கிறதுலாம் தான் இவ்வளவாது நிம்மதியா இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா பகவான் மகரிஷி அதை நினைத்து பார்த்தார். அதுதான் தைப்பூசத்திலே வேண்ட வேண்டிய ஞான நிறைவு. ஓஹோ மனிதனே, என்னை 4 பேர் தூக்கிச் செல்கிறார்கள் என்று பார்த்தார். ஞானம் பிறந்தது. 15 வயதிலே ஆண்டாள் பாவை பாட்டு எழுதினால். யாரால எழுத முடியும்? 15 வயசுல இப்படி 30 முத்துக்களை எப்படி சொத்துக்களாக கொடுக்க முடியும்? ஞானம் பிறந்தது. அப்ப ஞானத்துக்கு வயசு இல்லைங்க. ஒருத்தருக்கு 20 வயசுல, சில பேருக்கு 40ல, சில பேருக்கு 60ல, சில பேருக்கு 80ல, சில பேருக்கு அடுத்த ஜென்மத்துல தான். என்ன செய்ய? பக்தியோடு ஒழுங்காக பயணித்தால். தைப்பூச விரதத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம், வள்ளி திருமணம் நடந்தது தைப்பூச நன்னாளிலே என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த தைப்பூச நன்னாளிலே நடந்த அந்த திருமணம், அந்த காதல் காட்சி அற்புதமாக நடந்தது என்று மட்டுமா சொல்கிறது? இல்லை, 3 ஞானங்களை நமக்கு தருகின்றது. அதுதான் இந்த தைப்பூச நிவேதனமாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். நாம் கடவுளுக்கு நிவேதனம் கொடுத்து பழக்கப்பட்டிருக்கு. கடவுள் நமக்கு ஒரு பரிசுன்னே வச்சுக்கோங்களேன், நிவேதனம் வேண்டாம், பரிசு கொடுக்குறாருன்னே வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அது ஒரு 3 பரிசு இந்த திருமணத்திலே கொடுக்கின்றார். என்ன?
வள்ளி நாச்சியாருக்கு வந்திருப்பது முருகன் என்று தெரியாது, வேடனாக வந்திருக்கின்றார். என்ன சொல்றா? ஏடா மூடா போடா வேடா, என்ன பார்த்து நீ சிரிக்கிறியாடா அப்படின்னு பாடுறா. வந்திருப்பவன் வேடன் என்று நினைக்கின்றாள். ஆனால் மனசுக்குள்ளே முருகனை நினைத்து பாடுகின்றாள். தெரியவில்லை. அடுத்து தாத்தாவாகின்றார். இவர்தான் முருகன் என்று தெரியவில்லை. அதாவது நாம் நாடி நாடி போவோம், அந்த பக்தி உண்டு. ஆனால் வந்திருப்பது முருகன் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் கடைசியிலே முருகப்பெருமான் இதையே சொல்லி, அம்மா நீ என்னை நாடித்தவம் செய்தாயே, உன்னை நாடி நான் வந்திருக்கிறேன், நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாயே. இப்பொழுது இந்த திருமணத்தை முடிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான், என் அண்ணனுடைய ஆனை முகனுடைய வரவு இருந்தால் தான் இந்த திருமணம் நடக்கும் என்று ஆனை வந்து பயமுறுத்த தாத்தாவை கட்டி பிடிக்கும் போது தாத்தாவாக நின்றவர் கண்ணை திறந்து பார்த்தால் வள்ளிக்கு முன்னே தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானாக தெரிந்தாரே. இதுதான் தைப்பூசத்தின் பலன். என்ன தெரியுமா? நாம் ஞானத்தை தேடிச் செல்கிறோம் அன்பர்களே, அடிக்கோடிட்டு பாருங்கள். நாம் ஞானத்தை தேடிச் செல்கிறோம். ஆனால் ஞானமே வடிவாகிய ஞானாசக்தி வள்ளியை தேடி வந்திருக்கிறது. இதுதான் மனிதன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற ஞானத்தை நமக்கு கொடுக்கும் அற்புதமான தைப்பூசத்தின் சிறப்பு. 3 ஞானங்களை தருகிறது என்று சொன்னேனே. ஒன்று சிவபரம், வைணவபரம், ஒற்றுமையை வள்ளி திருமணம் இந்த தைப்பூச பரிசாக நமக்கு கொடுக்கிறது. சிவனுக்கு மகனாக பிறந்த திருமுருகப் பெருமானுக்கும் திருமாலின் மக்களாகிய அமுதவல்லி சுந்தரவல்லி, அந்த அமுதவல்லி தேவசேனாவாக தோன்ற அவளை திருப்பரங்குன்றத்திலும், சுந்தரவள்ளி வள்ளியாக தோன்ற அவளை வள்ளிமலையிலும் திருமணம் புரிந்து கொண்டாரே. ஆக சிவபரம் வைணவபரம் இந்த ஒற்றுமை அன்பர்களே. ஏன் இன்றும் கூட சில இடங்களிலே சைவம் வைணவம் ஒருவருக்கொருவர் பேதமாக நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தைப்பூச நன்னாளிலே அந்த திருமணம் நடந்ததோ. அடுத்த ஞானம், உயர்வு என்று கருதப்பட்ட முருகப்பெருமானும் தாழ்வு என்று கருதப்பட்ட வேடுவர் குலத்தில் வளர்க்கப்பட்ட வள்ளி நாச்சியாருக்கும் திருமணம். உயர்வு தாழ்வு ஏற்ற இரக்கம் இல்லை என்ற ஞானத்தை கொடுக்கிறதே. சங்கீதத்திலே பாருங்கள், ஏற்றம்தான் ஆரோகணம், சரிகம பதனிசா, அவரோகணம் இரக்கம்தான் சானிதபமகரிசா. பாருங்க, இந்த மேலும் கீழும் வரலனா அது சங்கீதமா? அந்த 2வது ஞானம். 3வது, வாழ்வாங்கு வாழ்ந்தால் நாம் ஞானத்தை தேடி போக வேண்டாம், அந்த ஞானாசக்தி முருகப்பெருமானே நம்மை தேடி வருவார் என்ற அற்புதமான ஞானத்தை கொடுத்ததுதான் இந்த தைப்பூசத்தின் சிறப்பு. இறையனார் களவியல் உரை என்று ஒரு அற்புதமான நூல். அந்த நூலிலே தைப்பூசம் 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே கொண்டாடப்பட்டதாக அற்புதமான ஒரு வரலாற்று தகவலை கிடைத்ததை உங்கள் முன் அடியேன் சொல்லுவதில் பெருமையோடு சந்தோஷப்படுகின்றேன். காரணம், இந்த பண்டிகைகள் பரம்பரையாக வந்தது. உடனே அதை ஆய்வெடுத்து 1300 400 700 அந்த சிந்தனைக்கு போக வேண்டாம். தொன்மையான பண்டிகை என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டு அந்த தொன்மையை நாம் மனதிலே புரிந்து கொண்டு உலகத்திலே பழமையானது எவையெல்லாமோ அவற்றையெல்லாம் மதிக்க கற்றுக் கொடுக்கத்தான் இந்த தைப்பூச நன்னாள் கொண்டாடப்படுகிறது. 27 நட்சத்திரம் இருக்குங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன் வள்ளல் பெருமான் பூசத்தை தேர்ந்தெடுத்தார்? பூசத்தை ஒரு பாசத்தோடு தேர்ந்தெடுத்தாரே. அதற்கு காரணம் என்னவென்றால், பூசத்திற்கு அதிதேவதை தான் ப்ரஹஸ்பதி. அந்த அதிதேவதை நமக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? நாம் ஈடுபடக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் அற்புதமான மேன்மை அடைய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அந்த பூசத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று வரலாற்று குறிப்பு கூறுகின்றது. இந்த ஞானத்தை நாம் எப்படிங்க பெற முடியும்? நமக்கு ஞானம் என்பது சாதாரணமாக கிடைத்து விடுமா? அப்படியே பரமஹம்சர் நரேந்திர பெருமான் அவர்கள் பேசிய அற்புதமான ஒரு வசனத்துக்கு சொல்லுங்கள். நரேன், நீ மெத்த படித்து கொண்டே இருக்கிறாயே, இப்படியேதான் படித்து கொண்டே இருப்பாயா? ஆம் குருவே, படிக்கப் போகிறேன், இன்னும் நிறைய படிக்கப் போகிறேன். அப்படியா? சரி, எல்லாவற்றையும் படித்து முடித்து விட்டாய், பிறகு என்ன செய்வாய்? சுவாமி, குருவே, மேலும் பல புத்தகங்கள் இருக்கின்றன,
வேதாந்த விளக்கங்கள் இருக்கின்றன, அத்தனையும் படிக்கப் போகிறேன். அப்படியா? சரி நரேன், எல்லாவற்றையும் படித்து முடித்து விட்டாய், என்ன செய்ய போகிறாய்? அன்பர்களே, இதுதான் ஞானத்தின் முதல் படி. தைப்பூசத்திலே நாம் வேண்டிய ஞானத்தை பெறுவதற்கு இதுவே முதல் படி. என்ன சொல்கிறார் தெரியுமா நரேன்? குரு கேட்ட கேள்வி என்ன? எல்லாவற்றையும் படித்து விட்டாய், இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? பகவானே, குருவே, உங்கள் அருளால் இது நாள் வரை படித்தது அனைத்தையும் நான் மறக்கப் போகின்றேன், அத்தனையும் துறக்கப் போகின்றேன். இப்போ குரு சொன்ன வார்த்தை நமக்கு முக்கியம். நரேன், நீ ஞான மண்டலத்திலே முதல் படி எடுத்து வைத்து விட்டாய். அன்பர்களே, இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? படிப்பதனால் இவர் ரொம்ப படிச்சவருங்க அப்படின்னு நம்ம சொல்வதனால் நமக்கு கிடைக்கும் பலன் அறிவு என்ற ஒரு விஷயத்தோடு நின்றுவிடும். படிப்பதை மறந்து எவன் ஒருவன் தன்னைத்தான் மறக்கின்றானோ அவன்தானே தியாகி, எவன் ஒருவன் தன்னைத்தான் இழக்கின்றானோ அவன்தானே ரிஷி. நாமெல்லாம் கும்பிடும் காஞ்சி பரமாச்சாரியால் 100 வயது வரை வாழ்ந்தாரே, தன்னைத்தான் இழந்த ரிஷி அல்லவா? எவன் ஒருவன் தன்னைத்தான் மறந்து இழக்கக்கூடிய ஞானத்தை பெறுகின்றானோ அவனே தெய்வமாக வணங்கப்படுகின்றார். ஒரு தோப்பிற்கு செல்லுங்கள், அங்கு ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரத்திலே நிறைய கனிகள் இருக்கின்றது. இந்த மரத்தில் இத்தனை கனிகள் என்று எண்ணி பார்த்துவிட முடியும், இது அறிவு கணக்கு. ஆனால் அந்த ஒரு கனிக்குள்ளே எத்தனை மரங்கள் இருக்கின்றன என்று யாராவது சொல்ல முடியுமா? அது போட முடியாத ஞான கணக்கு. அதனால் ஒவ்வொருவரும் அந்த ஞான வரம்பினை தேடுவதற்கு இந்த தைப்பூச நன்னாளிலே தவம் செய்வோம். அன்பர்களே, தைப்பூசத்துக்கு ரொம்ப சிறப்பு என்ன தெரியுமா? எல்லா கோவில்களிலும் இன்று கூட பல கோவில்களிலே அற்புதமான தெப்பத் திருவிழாக்கள் நடக்கின்றன. அந்த தெப்பம் பார்ப்பதற்கு கண்ணுக்கு காட்சியாக இருக்கிறது என்று மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றீர்களா? இல்லை, அந்த தெப்பத்துக்குள்ளே ஒரு அற்புதமான ஞான வரம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? அதைத்தான் வள்ளுவப் பெருமான் சொன்னார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொன்னார். ஓஹோ மனிதனே, இந்த உலக வாழ்க்கையிலே பிறவியிலே அங்கு வரக்கூடிய துன்பம் என்னும் அலைகளிலே கஷ்டப்பட்டு நீ சிக்கி தவித்து மூச்சு விட முடியாம கஷ்டப்படும் போது இறைவன் தெப்பத்தில் வந்து உன்னை காப்பாற்றுவார் என்பது போன்ற அற்புதமான கருத்துப்பட இந்த தைப்பூச நன்னாளிலேவும் தெப்ப திருவிழாக்கள் நடப்பதற்கு காரணம், இந்த மனித வாழ்க்கை பிறவி என்பது பெருங்கடல் போல, அதிலே வரும் அலைகள் என்பது நாம் தினசரி வரிசையாக காணும் கவலைகள் போல. அந்த தெப்பத்திலே வருபவர் தைப்பூச கதாநாயகன் முருகப்பெருமான். அவர் இருக்க நமக்கு ஏன் குறை? அவர் தெப்பத்திலே நாம் ஏறிக்கொண்டு பத்திரமாக முருகப்பெருமான் கைக்குள் இருக்கும் காட்சியை பாடிச் சொல்ல வேண்டாமா? ஏலேலோ முருகையா ஏலேலோ ஐலசா, செந்தூரில் கடல் மீதில் காவடி சிந்து பாடும் அலை நடுவே செல்லுதடா இந்த உலக கப்பல், சொல்லுதடா முருகன் திருப்பெயர்கள். பெருங்கடலாம் இந்த பிறவியடா, மோதும் அலைகளெல்லாம் இன்ப துன்பமடா. கரையினிலே முருகன் கோவிலடா, சந்தனம் கமகமன்னு மணக்குதடா. வேலுமையில் துணை இருக்கு, பாட வேண்டுமட்டும் திரு புகழிருக்கு. தேவசேனா வள்ளி துணை இருக்கு, தேவையில்லா கவலை நமக்கெதுக்கு. ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலேலோ முருகையா ஏலேலோ ஐலசா. அன்பர்களே, உங்களை இப்படித்தான் தைப்பூச தெப்ப திருவிழாவில் முருகன் நம்மை கூட்டிக் கொண்டு பத்திரமாக சென்று கொண்டிருக்கிறார். நாம் யார் கையில் இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள்?
முருகப்பெருமான் ஓட்டிக்கொண்டிருக்கும் தெப்பத்துக்குள் இருக்கின்றோம். பத்திரமாக இருப்போம். வேண்டியது நடந்தே தீரும். கவலை வேண்டாம். தைப்பூசம் என்றாலே வடலூர் வள்ளல் பெருமானின் சத்திய ஞான சபை உருவாக்கம்தான் நினைவுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, தைப்பூச ஜோதி தரிசனம் மிகச் சிறந்தது. அனைவரும் காண வேண்டிய ஒன்று. பெருமான் என்ன செய்கின்றார்? 7 திரைகளை நீக்கி இறைவனை வழிபடுங்கள், ஜோதியை வழிபடுங்கள். ஜோதி தரிசனத்தையும் இறைவனும் நீதி தரிசனத்தையும் காண்பிக்கின்றார். இந்த உலகில் மீதியை பார்த்து நாம் என்ன செய்ய போகின்றோம்? 7 திரைகளைத்தான் அன்று அவர் விளக்கினார். ஆனால் இன்றைய மனிதர்களோ சில பேர் 7000 திரைகளை போட்டுக்கொண்டு அவ்வப்பொழுது ஒன்றொன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோமே. அந்த அகத்தே கருத்து இருக்கும் நிலைமையை மாற்றி விடுவோம். அகத்தே கருத்து இருக்கும் நிலைமையை மாற்ற வேண்டுமா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த தைப்பூச நன்னாளிலே ஒரு வரத்தை வேண்ட வேண்டும். எப்படி வள்ளல் பெருமான் விளக்கேற்றி வழிபட்டு அற்புதமான ஜோதி தரிசனத்தை நமக்கு காண்பித்தாரோ, அதேதான் முருகப்பெருமானுடைய வரலாறிலும் முருகன் ஜோதி தரிசனம் என்று சொல்லுகிறார் கந்தபுராணத்திலே. அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இதுல ஒரு வார்த்தையை காண்பித்தீர்களா? பிரமமாய் நின்ற ஜோதி என்று முருகப்பெருமானை ஒளிப்பொருளாக சொல்லியிருக்கிறார். அன்பர்களே, ஆங்கிலத்திலே டோட்டல் என்று சொல்வோம். இந்த நிகழ்ச்சியின் பயனாக அடியேன் உங்களிடம் சொல்ல விழைவது, விளக்கினை வெளியில் ஏற்றும் நாம் இனிமேல் சற்று திரும்பி பார்த்து நம் மனதுக்குள் விளக்கு ஏற்றுவோம். அந்த விளக்கு வழிபாடுதான் இந்த தைப்பூச ஜோதி தரிசனம் நமக்கு சொல்லுகின்றது. அன்பர்களே, இதுதான் இந்த தைப்பூசத்திலே நாம் வேண்டியது நடக்க வேண்டுமென்றால் ஒன்றே ஒன்றை வேண்டுவோம். எப்பொழுதுமே நாம் வேண்டியது இறைவன் கொடுக்கும் அளவுக்கு நம்மை பார்த்து அவர் கௌரவப்பட்டு கொடுக்க வேண்டும். ஆகா, பாரதி சொன்னது போல பெரிதினும் பெரிதுகள் என்று இந்த குழந்தை கேட்டிருக்கின்றதே, இந்த உலக மக்கள் கேட்கின்றார்களே என்று நாம் கேட்கும் பட்டியல் நமக்கு கௌரவத்தை தருமா போல கேட்டால் உள்ளத்திலே ஒரு ஜோதியை ஏற்ற வேண்டி இந்த தைப்பூச விரதத்தை நாம் அனைவருமாக சேர்ந்து உலகமே ஒளிமயமாக்குவதற்கு இந்த ஜோதி தரிசனமும் இறைவன் என்னும் நீதி தரிசனமும் முருகன் என்னும் பிரமமாய் நின்ற ஜோதி தரிசனமும் என்றைக்கும் நமக்கு வழிகாட்டும். நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். நம்பினோர் நடப்பது, நம்பினோர் வேண்டுவது நிச்சயமாய் நடக்கும். இந்த தைப்பூச பரிசு இறைவன் நமக்கு நிச்சயம் தருவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி